I am Dr. Raghuvaman. I am a consultant cardiologist and interventional cardiologist. I am assistant professor of cardiology at Chengalpattu Medical College, and I have my own practice at Chengalpattu. Heart failure. Heart failure is the heart function. Heart main function is to pump blood. அதாவது ஹார்ட்டுக்குள்ள இதை ஒரு மோட்டர் மாதிரி அதை பம்ப் பண்ணி இட் ஹஸ் டு சென்ட் ஆல் ஓவர் தி பாடி. அந்த ஹார்ட்டோட பம்பிங் வீக் ஆகுது அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது என்னன்னா, ஹார்ட் மசில் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் மசிலோட பம்பிங் வீக் ஆகுது. நார்மலாக பார்த்தா ஹார்ட் ஒரு தடவை 70 வாட்டி துடிச்சதுன்னா இட் ஷுட் சென்ட் அபவுட் 5 to 6 liters ஆஃப் பிளட். ஒவ்வொரு தடவை துடிக்கும் போதும் இட் ஹஸ் டு பம்ப் அரௌண்ட் 60% ஆஃப் தி ஹார்ட்ல உள்ள பிளட்டை வெளியில பம்ப் பண்ணணும். அது பம்ப் பண்ண முடியாம ஹார்ட்டோட பம்பிங் வீக் ஆச்சுன்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வில் கம் அவுட் ஆஃப் தி ஹார்ட். அந்த பிளட் எல்லாமே ரிவர்ஸ்ல போய் லங்ஸ்ல தங்கிக்கிட்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அது ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் ஜென்ரலா என்னன்றது பம்பிங் ஃபெயிலியர் ஆஃப் தி ஹார்ட். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எவ்வளவு காமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உள்ள பாப்புலேஷன் 134 கோடினா அட்லீஸ்ட் 2% ஆஃப் தி பாப்புலேஷன் ஹார்ட் ஃபெயிலியர்னால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. Who can develop heart failure? யாருக்கெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலான்னு பார்த்தா அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாட் ஆர் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது என்ன ஆகலாம்னா, கேன் பி டியூ டு ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் வீக் ஆகலாம், அல்லது ஹார்ட் மசில் பை இட்செல்ஃப் பம்பிங்கே வீக் ஆகலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஹார்ட் பம்பிங்கே வீக் ஆகலாம், அல்லது ஹார்ட் ஸ்டிஃப் ஆகும். இப்போ இது மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரி ஹார்ட் விரிஞ்சாதான் மறுபடியும் சுருங்க முடியும். அந்த சமயத்துல ஹார்ட்டால விரிய முடியலனாலும் அதனால எஃபெக்டிவா சுருங்க முடியாது, அதுவும் ஹார்ட் ஃபெயிலியர் கொடுக்கலாம். ஸோ ஹூ இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் பாதிப்புக்கு என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் உண்டோ, லைக் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஃபேமிலியில யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா, இந்த மாதிரி இது உள்ளவங்க, ரிஸ்க் உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது இட்ஸ் எ ஃபைனல் என்டிட்டி மாதிரி. அதாவது ஹார்ட் பாதிக்கப்பட்டு ஹார்ட் வீக் ஆகிறதுனால வரக்கூடிய இது பாதிப்பு தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க முடியுமோ, ஹார்ட் ஃபெயிலியருக்கு அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம். ஹார்ட் ஃபெயிலியர்னால எஃபெக்டிவா பம்பிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால என்ன ஆகும்னா, இந்த ஹார்ட்னால வெளியில பிளட் தள்ள முடியாதனால ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ் இருக்கும். மசிலுக்கு எல்லாத்துக்குமே பிளட் சப்ளை கம்மியா இருக்கிறதுனால ஜென்ரல் டயர்ட்னஸ் இருக்கும். அண்ட் அந்த ஹார்ட் பம்ப் பண்ண முடியாதனால ஹார்ட்டுக்குள்ள விழுற பிளட் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் தங்கிக்கும். அது லங்ஸ்ல தங்கும் போது மூச்சு திணறல் மாதிரி ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நடக்கும்போது மூச்சு திணறும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடந்தாலே மூச்சு திணறும், அதுக்கு அடுத்த கட்டமா படுத்தாலே மூச்சு திணறும். இது ஹார்ட் ஃபெயிலியரோட ஃபர்ஸ்ட் சிம்ப்டம். அதுக்கப்புறம் போக போக வயிறு வீங்கும், பசி எடுக்காது, கால் வீக்கம் வரும், படபடப்பா இருக்கும், மயக்கமா இருக்கும், ஏன்னா பிபி லோ ஆகும். ஸோ இது எல்லாமே ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் வரும்போதே பேஷண்ட்ஸ் டாக்டரை மீட் பண்ணணும். டாக்டர் ஒரு இசிஜி, எக்கோ, அதுக்கப்புறம் ப்ரோபிஎன்பி, ஹார்ட் ஃபெயிலியர் எந்த அளவு சிவியரா இருக்குன்ற பிளட் டெஸ்ட், அது இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து ஏன் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பண்ணுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா முக்கால்வாசி பேருக்கு கேனாட் பி கியூர்ட், குணப்படுத்த முடியாது, ஆனா நல்லா கட்டுப்படுத்தலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா, தண்ணி கம்மியா குடிக்கணும். டாக்டர் சொல்றபடி ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் எவ்வளவு சொல்றாங்களோ அவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும். தண்ணி அதிகமா எடுத்துக்க கூடாது. உப்பு கம்மியா இருக்கும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா அதுக்கான மாத்திரைகளை ரெகுலரா எடுத்து அது எல்லாத்தையுமே நல்ல கண்ட்ரோலா வச்சிருக்கணும். இது லைஃப் ஸ்டைல். நெக்ஸ்ட் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா,
மெடிகேஷன்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால மூச்சு வாங்குறதுக்கு, கால் வீக்கம் வர்றதுக்கு சில நீர் மாத்திரைகள் கொடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸை கம்மி பண்ணுவோம். அடுத்து ஒரு சில இந்த பிபி, சுகர், ஹார்ட்டுக்கு பலப்படுத்துறதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் உண்டோ அதையும் கொடுத்து இது பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில ட்ரக்ஸ் வந்துருக்கு. அந்த ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு லாங்கிவிட்டி அண்ட் இதை ஜாஸ்தி பண்ணுது, மார்டாலிட்டி கம்மியாகுது, ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மியாகுது, இன்னும் லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த மெடிசன்ஸையும் சேர்த்து கொடுக்கலாம். இதுதான் இப்போ ஹார்ட் ஃபெயிலியருக்கான ட்ரீட்மெண்ட். ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வாட் மெசேஜ் யூ கேன் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒன்று, ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பயப்பட வேண்டாம். ப்ரொவைடட் இட் ஹஸ் டு பி ஐடென்டிஃபைட் இயர்லி அண்ட் ட்ரீட்டட் வெல். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி மூச்சு திணறல், படபடப்பு, மயக்கம், பசி எடுக்காது, வயிறு வீக்கம், கால் வீக்கம், இதே மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் இது ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸாக இருக்கலான்ற பட்சத்தில் நீங்கள் முதல்ல போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இயர்லியா. இது ஒன்றும் இல்லை, வயசு அடிச்சு மூச்சு வாங்குது, சத்து இல்லை மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரல், அல்சர், பசி எடுக்கல அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக நம்மளே நினச்சிக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் ஃபெயிலியரை நல்லா முத்த விட்டு லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாதான் ட்ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டியிருக்கும். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன், நல்ல மெடிகேஷன்ஸ் அண்ட் ரெகுலர் வாக்கிங், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது மூலியமாக ஹார்ட் ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ணி அதிகம் தொந்தரவு கொடுக்க முடியாதபடிக்கு லைஃப் லாங் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒன்று, ஏர்லியாக பிரச்சனை வரும்போதே போய் டாக்டரை பார்த்துருங்க. இன்னொன்று, டாக்டர் சொல்கிற அட்வைஸையும் டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இது பண்ணாலே ஹார்ட் ஃபெயிலியர் நல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்துருக்கலாம். ஹார்ட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் எ பம்பிங் ஃபெயிலியர் ஆஃப் தி ஹார்ட். when there's a pumping failure, the symptoms of heart failure develop. ஸோ நம்ம ஹார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்றது, இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஒரு 30-35% இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 10ல் ஒரு 8 பேருக்கு அது ஹார்ட் வீக்காக தான் இருக்கும். அதே 30-35ன்றது 35-40 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகலாமே தவிர வீக்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பிபினால ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கும். அப்போ நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் இம்ப்ரூவ் ஆகி ஹார்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ஹார்ட் ஃபங்க்ஷன் இன்னும் நார்மல் ஆகலாம். அது வந்து ஹார்ட்லி ஒரு 20%-25% ஆஃப் பேஷன்ஸ். பாக்கி 75% ஆஃப் பேஷன்ஸ்க்கு ஹார்ட் வீக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் வீக்காக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம போக்கலாம், இல்லை மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம். ஸோ ஹார்ட் வீக்காக இருந்தாலுமே கூட இந்த ஹார்ட் வீக்னஸ்னால வரக்கூடிய இந்த டயர்ட்னஸ், மூச்சு திணறல், கால் வீக்கம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அவங்களால ரெகுலராக டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை அவங்களே செய்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து வைக்கலாம். அது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள். ஒன்று, ரெகுலர் எக்ஸசைஸ், டயட், வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிகேஷன்ஸ். இதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே ஹார்ட்டை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி பயப்பட வேண்டியது இல்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து சுகர் கண்ட்ரோல் வச்சுருக்கணும், பிபி கண்ட்ரோல் வச்சுருக்கணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது, ரெகுலராக வாக்கிங் போகணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் அதிகம் எடுத்துக்கூடாது. இன்கேஸ் ஹார்ட் பாதிப்பு வந்து ஹார்ட் வீக் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி கம்மியாக குடிக்கணும், மெடிகேஷன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கணும், அந்த ஸ்மோக்கிங் அவாய்டன்ஸ், சுகர், பிபி கண்ட்ரோல், ரெகுலர் வாக்கிங், இது எல்லாத்தையும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இது எல்லாமே பண்ணாலே நம்ம ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் நல்லா வச்சுருக்கலாம்.